அன்புள்ளம் கொண்ட மேசராசி அன்புள்ளங்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள், இந்த பதிவை புதிதாக பார்க்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நான் 4 வேதங்களை கற்றுக்கொண்ட ஆச்சாரியார். இந்த பதிவில் மேசராசி அன்புள்ளங்களுக்கு வாழ்க்கையில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இது பொதுவான வேத விதி. கிரகங்கள் எது மாதிரியான பயிற்சி நடந்தாலும் நம்மளுடைய ஜாதக கட்டத்துக்குள் எது மாதிரியான ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் நாம் வளமோடு வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும், இதுதான் மேசராசி அன்புள்ளங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மேசராசிக்காரங்க செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. செவ்வாய் கிரகங்கிறது ஒரு விதமான நெருப்பு கிரகம். செவ்வாய்ங்கிறது ஒரு சூடான கிரகம். இது நம்ம மனித உடம்பில் இது இல்லைன்னா உயிரே இல்லை. அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அதனால தான் மேசத்தை முதல் ராசியாக செவ்வாய் பகவானை முன்னிறுத்தி இந்த பஞ்சாங்க கோள்கள் நகல்கிறது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிடலாம். அப்போ மேசராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் 3 நட்சத்திரத்துக்கும் சொந்தக்காரங்க நீங்கள் மேசராசின்னு பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்வியல் முறையிலேயே நீங்கள் வளமாக வாழலாம். இதில் ஜாதகங்களை கணித்து பாதசாரங்களை தெரிஞ்சு நம்மளுடைய நல்ல கிரகங்களுடைய தன்மை திசைகளுடைய அறிந்து செயல்படுறது ஒரு விதமாக இருந்தாலும் நான் அதெல்லாம் பார்க்கறதில்ல. நான் மேசராசியில் பிறந்திருக்கேன், கஷ்டமே இல்லாமல் நாம் பலமோடு நான் நலமோடும் வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பதிவு உறுதுணையாக இருக்கும். அன்பு மேசராசி அன்பர்களே, நீங்கள் வாழ்க்கையில் தூங்குகின்ற நேரமாக இருந்தாலும் விழித்து கொள்ளுகின்ற நேரமாக இருந்தாலும் முதல்ல ஒன்றை மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். ஜலம் என்பது, நீர் என்பது இன்றியமையாத ஒன்று. உங்களுக்கு வேத சாஸ்திர விதி என்ன சொல்லுது தெரியுமா? மேசராசிக்காரங்க தூங்கச் செல்லும் போது கொஞ்சமாக அந்த நீரை எடுத்து இந்த இயற்கைக்கு தரணும். இது ரிக்வேதத்தில் பாடல் வரிகளாக நம்மளுடைய முன்னோர்கள் குறிப்பை தந்திருக்கிறார்கள். அப்போ மேசராசிக்காரங்க ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சா? அப்போ இயற்கைக்கு நாம் தண்ணீர் கொடுக்கணும். பொதுவாக வானவெளியில் தேவையான நீர் பதங்களை இயற்கை எடுத்துக்கொள்ளும். ஆனால் மேசராசியில் பிறந்திருக்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சந்திரன் விழித்து கொள்ளும்போது, அப்போ சூரியன் மறைந்த பிறகு ஒரு டம்ளரில் கொஞ்சம் தண்ணி எடுத்து நீங்கள் ஜலத்தை இயற்கை அன்னைக்கு கொடுக்கணும். தண்ணிக்குள்ளே இருந்தாலும் கொடுக்கணும். இதுதான் சாஸ்திரங்கள் சொல்லுகின்ற விதி. இதை ஒருவர் மேசராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் இந்த முக்கியமான பாயிண்டை தெரிந்து கொண்டு நீங்கள் செயல்படத் தொடங்கினால் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வராது, ஒரு சங்கடம் உங்கள் முன்னாடி நிற்காது. இப்போ இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒருத்தன் சங்கடத்தை உருவாக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் உங்கள் கிட்டையே வரமாட்டார். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் தருகின்ற அந்த நீர்தானம் அந்த சங்கடத்தை உருவாக்கக்கூடிய அந்த நபரை நினைத்த இடத்திலே அவரை தடுத்துவிடும், அவருடைய எண்ணங்களை மாற்றிவிடும். இது சாஸ்திர விதி. இது ஒரு பாயிண்டாக வைத்து
கல்யாண காரியம், கணவன் மனைவி அந்யோன்யம், இது ரெண்டுமே ஒருவருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க. இல்லாத நபர் தான் எடுத்துக்கிடணும். அப்போ எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசி அன்புள்ளங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ஏன்னா கிரக அமைப்புகளில் செவ்வாய் கிரகம் சில இடங்களில் தொய்வாக டிகிரி அளவு அதிகமாக செலுத்தி நிலை கொள்ளும் அப்படின்னு சாஸ்திரங்களில் ஒரு சின்ன குறிப்பு இருக்குது. அந்த கணக்கின் அடிப்படையில் மேசராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மன வாழ்க்கையில் சங்கடம், அந்யோன்யத்தில் சங்கடம், இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, நிச்சயமாக சொல்லுகின்றேன், தூங்கும்போது, நீங்கள் தூங்கச் செல்லுகின்ற போது எப்படி நெருப்பு ஒரு விதமான கனல் கலரில் இருக்கும், ஒரு செங்கலரில் இருக்கும். இது அந்த கிரகத்தின் தன்மை, நிறம் அப்படி வச்சுக்கிடலாம், செவ்வாய் கிரகத்தோட தன்மை. அப்போது இது மாதிரியான பிரச்சனையில் இருக்கக்கூடிய மேசராசி அன்புள்ளங்கள் கண்களை வெள்ளை துணியில் மூடிட்டு தூங்கணும். கண்களை வெள்ளை துணியால் கண்களை கட்டிக்கொண்டு தூங்கினாள். 3 நாள் 3 விதமாக தூங்கினாள். கல்யாண காரியங்களில் கணவன் மனைவிக்குள்ள எப்பவுமே அது மாதிரியான சங்கடங்கள், இன்னல்கள் வராது. இது சாம வேதத்தில் ஒரு முக்கியமான இடத்துல குறிப்பாக இருக்கிறது. அதே மாதிரி மேசராசி அன்புள்ளங்கள் கல்வி படிக்கும்போது சிலர் தடுமாறுவாங்க, சிலர் நல்ல மதிப்பெண்களை பெற முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்யணும் தெரியுமா? மாணவ மாணவிகள் அல்லது ஒரு நடுத்தர வயதை உடையவர்கள் முக்கியமான மேற்படிப்பெல்லாம் செய்வாங்க. அது மாதிரியான சங்கடங்கள் உங்கள் ஜாதகத்துக்குள்ளே எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சரி, வேத விதியில் ஒரு கணக்கு உண்டு. இது விதியின் கணக்குன்னு நாம் எடுத்துக்கிடலாம். கல்வி தரத்தில் நம்மளால் முன்னுக்கு வர முடியலை, அவனை போல என்னால் அப்படின்னு இருக்கிற மேசராசி அன்புள்ளங்கள் என்ன செய்யலான்னு தெரியுமா? புஸ்தகம் நீங்கள் எடுக்கிறீங்க, பள்ளிக்கு செல்கிறீங்க அல்லது காலேஜுக்கு போகிறீங்க, இப்படி ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த புஸ்தகத்தை சுமந்து செல்லுகின்ற பை இருக்கு இல்லையா, பேக், இன்றைக்கெல்லாம் நம்ம அதை கருப்பு, மஞ்சள், சிகப்பு, வெள்ளைன்னு பல கலரில் வச்சுருக்கீங்க. ஆனால் அந்த புஸ்தக தினமும் அந்த பையை சுத்தம் செய்து ஒவ்வொரு புக்கையும் ஒரு நல்ல துணி எடுத்து துடைத்து புதாய நமக அப்படின்னு வார்த்தையில் சொல்லி தினமும் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போயிட்டு அந்த புஸ்தகத்தை துடைக்கின்ற பழக்கம், சுத்தம் செய்கின்ற பழக்கம் நீங்கள் 1 நாள் செய்யுங்க, 2 நாள் செய்யுங்க, 3 நாள் செய்யுங்க. தொடர்ந்து அந்த பழக்கத்தை செய்யுங்க. நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேணாம். காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த லெசன் சொல்லுகின்ற அந்த டீச்சர்ஸ் அவங்க சொல்லுகின்ற கவனத்தை வச்சுக்கோங்க. எப்பயும் போல் இதை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக மதிப்பெண்களில் படிப்பில் தகராறு இருக்கக்கூடிய நபர்கள் பெரிய இடத்தை பிடிப்பீங்க, பரிசு பாராட்டு வாங்குவீங்க. இது சாமவேதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூட்சும கணக்கு. இது மேஷராசி ஆணுக்கும் பெண்ணுக்கும் வச்சுக்கோங்க. ஒருத்தர் மேஷராசிக்கார செல்வமே இல்லை, இதானே முக்கியம். பணம் என்பதே எனக்கு தடுமாற்றமாக இருக்கிறது, என்னால் பணத்தை வீட்டில் தங்க வைக்க முடியல, சம்பளம் எனக்கு பெருசாக கிடைக்கல, அல்லது தொழில் செய்கிறேன் பெருசாக லாபம் இல்லை, ஒரு கடனுக்குள்ளே நான் சுழன்று கொண்டே இருக்கின்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க மேஷராசிக்காரங்க. ஆனால் இருந்தாலும் சரி, பெண்ணாக பலன் ஒன்று தான்.
அந்த மாதிரி சிக்கல்களில் இருக்கக்கூடிய மேசராசி அன்புள்ளங்கள் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? காலையில் தூங்கி எந்திரித்த உடனே ஒரு தென்னை மரம் இருந்துச்சு, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா வழிபடலாம். ஆனால் தென்னை மரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாம் என்ன செய்கிறது? ஒரு டவுன் சார்ந்து இருக்கிறீங்க, ஒரு பெரிய சிட்டிக்குள்ளே இருக்கிறீங்கன்னா நாம் தென்னை மரங்கள் தேட முடியாது, அப்படித்தானே? அப்போது அது மாதிரி இருக்கக்கூடிய மேசராசி ஆணும் பெண்ணும் என்ன செய்யணும் தெரியுமா? இப்போ செய்கிறது முக்கியமானது. செல்வ வளம் நம் இல்லத்தையும் நம் மனதையும் நம் வீட்டையும் சுற்றுகின்ற அளவிற்கு செல்வம் வர தொடங்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தினமும் யாராவது ஒருத்தருக்கு இளநீர் தானம் பண்ணணும். இது மனிதருக்கு பண்ணலாமா, மிருகங்களுக்கு பண்ணலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். மனிதனுக்கு பண்ணுனா சில்லறை காசு, சிறிய சிறிய சம்பளம், சிறிய சிறிய லாபம் கிடைக்கும். இதை கோமாதா அப்படின்னு சொல்லக்கூடிய மாடுகளுக்கு நீங்கள் இளநீர் தானம் பண்ணினால் பெரும் செல்வம், புகழ்பெற்ற செல்வம், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உயர்ந்து நிற்பீங்க. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யலாம். இதுக்கு ஜாதகத்தை பார்க்க வேண்டியதே இல்லை. ஒரு ராசியில் குறைஞ்சது ஒரு 5 கோடி மக்களாவது இருப்பீங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, மேசராசின்னு எடுத்துக்கிட்டால் எத்தனை கோடி மக்கள் இருப்பீங்க. இதில் நான் சொன்ன பிரச்சனையில் இருக்கக்கூடிய மேசராசி அன்புள்ளங்கள் இது மாதிரியான மந்திரங்கள்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் சொன்னாலும் அது நிலை வேறு. ஒரு சாமானியனும் புரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு சூட்சும கணக்குகளை சொன்னேன். அது பரிகாரம் கூட கிடையாது. நீங்கள் அந்த செயல்பாடுகளில் ஒரு சில விஷயத்தை வைத்து கொள்ளலாம். அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டை இல்லை, கல்வியில் ஒரு தடுமாற்றம் இல்லை, வேலையில் ஒரு நிலை பெறும், செல்வமும் நம்ம கூட இருக்கும். அப்போ செல்வம் நம்ம கூட இருந்தாலே நாம் 4 பேருக்கு நல்லது செய்வோம், நல்லதை பேசுவோம், கெட்ட எண்ணம் வராது. மேசராசி அன்புள்ளங்கள் இதை தெரிஞ்சுக்கங்க. என்னுடைய பதிவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரியான முக்கியமான சூட்சும நிலைகளை உங்களுக்கு சொல்லுவேன். தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் முழு பலனையும் பெறுங்கள். தெய்வங்கள்கிட்ட நாம் சரணாகதி அடைவது, தெய்வ ஆலயங்களுக்கு செல்வது, கிரிவலம் செல்வது, இது மாதிரியான செய்திகளை, அதில் இருக்க முக்கியமான கருத்துக்களை, காரணிகளையும் தொடர்ந்து என்னுடைய சேனலில் பதிவிடுவேன். அதையும் பார்த்து தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். இதே போல் ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன். அதுவரை நன்றி நண்பர்களே.